வணக்கம் மாணவர்களே. நாம 11ஆம் வகுப்பு இயற்பியல்ல அலகு 7 பார்த்துட்டு இருக்கோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், பருப்பொருளின் பண்புகள். ஸோ போன கிளாஸ்ல இந்த பெர்னோலிஸ் தேற்றம் நம்ம பார்த்தோம். பெர்னோலியோட தேற்றம் பார்த்தோம். அதுல பாத்தீங்கன்னா தொடர் மாறிலி சமன்பாடுலாம் பார்த்தோம். ஒரு சிமுலேஷன் காட்டுறேன். அந்த சிமுலேஷன் வச்சு உங்களுக்கு அந்த ஃப்ளோ ரேட் அப்படிங்கிற பாயக்கூடிய வீதம், நிறை பாயும் வீதம் அதெல்லாம் காமிச்சேன். செக் பண்ணேன். உங்களுக்கு அந்த ப்ரூஃப் வந்துச்சு. 10,000 லிட்டர் பர் செகண்ட் நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சப்போஸ் பார்க்கலாம்னா அந்த வீடியோ பாருங்க. அதுல எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இந்த ஏரியாவை சேஞ்ச் பண்ணும்போது வெலாசிட்டி எப்படி சேஞ்ச் ஆகுது. அப்புறம் இந்த மாஸ் ஈக்குவலா இருக்கிறதுனால ஏவிசி கோட்டு கான்ஸ்டன்ட் அப்படிங்கறத நம்ம ப்ரூவ் பண்ணோம். அடுத்தனா நான் ரெண்டு பாயிண்ட்ல வச்சு ஏ அண்ட் பி, ஏரியா வெலாசிட்டி, பரப்பு திசைவேகம் ரெண்டு மல்டி பண்ணி காமிச்சேன். ஒரு இடத்துல 10, இன்னொரு இடத்துல 10ன்னு வந்துச்சு. அப்படிதானே? அப்ப கான்ஸ்டன்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். ஸோ ஏரியா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/v அப்படின்னு வரும். அப்படிதானே இதுல? அப்ப வெலாசிட்டி எப்பெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஏரியா எப்பெல்லாம், இப்போ வெலாசிட்டி இன்க்ரீசஸ் ஏரியா டிக்ரீசஸ், ஆப்போசிட்டா சொல்லலாம், இப்படின்னு சொல்லலாம். ஏரியா இன்க்ரீசஸ் வெலாசிட்டி டிக்ரீசஸ், இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஏரியா டிக்ரீசஸ் வெலாசிட்டி இன்க்ரீசஸ். அண்ட் அதே நேரத்தில் ப்ரெஷரை பற்றி பார்த்தோம். ப்ரெஷர் நான் ஒரு இடத்துல சின்ன இடத்துல இப்படி கொஞ்சம் மிட் செக்ஷனில் நேரோ ரீஜனை காமிச்சேன். அதில் ப்ரெஷர் எப்படி சேஞ்ச் ஆனுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதெல்லாம் நம்ம போன கிளாஸில் பார்த்தது. அண்ட் பெர்னாலி தேற்றத்தையும் நம்ம சொல்லியிருந்தோம். பெர்னாலி தேற்றத்தில் அந்த ரெண்டு ரெண்டு குழாயை காமிச்சிருந்தேன். ரெண்டு குழாயை காமிச்சிட்டு இப்படி இப்படி இருந்துச்சு. இப்போ இன்னொரு குழாய் இங்கே இருக்கு. ம். இதுல வந்து வாட்டர் இப்படி போற மாதிரி இருக்கு. ஓகே, போன கிளாஸ் காமிச்சதுனால இப்போ சிமுலேஷன் காமிக்க வேண்டாம். இப்போ இந்த இடத்துலயும் இந்த இடத்துலயும் நம்ம ரெண்டுனா பார்க்குறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் எனர்ஜி டென்சிட்டி, அப்புறம் கைனடிக் எனர்ஜி டென்சிட்டி, அப்புறம் பொட்டன்ஷியல் எனர்ஜி டென்சிட்டி. அடுத்துனா அதாவது கிராவிடேஷன் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி டென்சிட்டி. இது இந்த மூணுத்தையும் டைம் நம்ம இந்த சைடு பார்க்குறோம் அண்ட் இந்த சைடு பார்க்குறோம். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பெர்னாலிஸ் தியரத்தில் அவர் சொல்லியிருக்காரு. அடுத்துனா ஸோ பி பை ரோ பிளஸ் ஆஃப் வி ஸ்கொயர் பிளஸ் ஜிஹெச் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு, மாறிலி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை தான் போன கிளாஸ் பார்த்தோம். அதோடைய ப்ரூஃப் இந்த கிளாஸ்ல நம்ம டெரைவ் பண்ணி காமிக்கணும்னு சொன்னேன். அதனால இன்னைக்கு ப்ரூஃப் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு கிளியர் தெரிஞ்சுக்கு. அப்போ பெர்னாலி தேற்றத்தின்படி நீங்க வரிச்சீர் ஓட்டம் எடுக்கிறீங்க, ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ எடுக்கிறீங்க. அதுல ப்ரெஷர் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி பெர் யூனிட் மாஸ் ஆஃப் அன் இன்கம்ப்ரசிபிள். இன்கம்ப்ரசிபிள்னா அமுக்க இயலாத, நான் விஸ்கஸ் ஃப்ளூயிட்னா பாகுநிலை அற்ற ஒரு வரிச்சீர் ஓட்டம் இருக்கக்கூடிய ஒரு லிக்விட ஃப்ளூயிட எடுக்கிறோம். அதோடைய நீர்மத்தோடைய அழுத்த ஆற்றல், நீர்மத்தோடைய இயக்க ஆற்றல், அப்புறம் நிலையாற்றல். அழுத்த ஆற்றல், இயக்க ஆற்றல், நிலையாற்றல், இதுவும் இவற்றுடைய கூட்டுத்தொகை எப்போதும் மாறிலி. இப்படி ஏவிசி கூட கான்ஸ்டன்ட் அப்படின்னு பார்த்த மாதிரி அப்ப இங்க கான்ஸ்டன்ட் இங்க கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. ஸோ இதை தான் இந்த பெர்னாலி தேற்றத்துடைய கான்செப்ட். ஏன்னா பெர்னாலி தேற்றம் தனியா ஒரு 2 மார்க் கேட்பாங்க. டெஃபைன் பெர்னாலி தியரம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த தியரத்தை மட்டும் எழுதி இந்த ஃபார்முலாவோட முடிச்சுக்கோங்க. 5 மார்க்லையும் கேட்பாங்க. 5 மார்க்லாம் நீங்க இந்த ப்ரூஃபை சால்வ் பண்ணணும். ப்ரூஃபை நீங்க செஞ்சு காமிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் எடுக்கணும். எடுத்துட்டு இப்படி காமிச்சிடும். ஏன்னா இது வேரியஸ் கிராஸ் செக்ஷன் ஏரியா மாதிரி எடுக்கிறக்காண்டி இதோட எண்ட பி, இதோட எண்ட பின்னு வச்சுக்கிடுவோம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு விதமான ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இருக்கு, குறுக்கு வெட்டு பரப்பு. இதுக்கு பாத்தீங்கன்னா ஏபி அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். அண்டு சர்ஃபேஸ்ல இருந்து இது ஒரு ஹைட்ல இருக்கு, இது ஒரு ஹைட்ல இருக்கு. அடுத்தது இது இதை நம்ம ஏனால ஹச்ஏன்னு வச்சுக்கலாம், இது ஹச்பின்னு வச்சுக்கலாம். ரைட். அண்ட் முக்கியமா இன்னொன்னு என்னது, ப்ரெஷர். ப்ரெஷர் நம்ம இந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்கும், இந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்கும். அப்படிதானே P1 P2 அப்படிங்கிறது இருந்த நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம ப்ரூவ் சொல்லலாம். லெட் அஸ் கன்சிடர் flow of fluid through the pipe AB. இந்த பைப்பை தான் நம்ம ஏபி வச்சிருக்கோம். இதுல அந்த fluid liquid பாஸ் ஆகுது. குழாயின் வழியாக, அந்த ஏபி என்ற குழாயின் வழியாக நீர்மம் பாய்கிறது. இங்கு ஏ முனை வழியாக போகக்கூடிய அந்த லிக்யூட் நீர்மம், அதோடைய வெலாசிட்டி, அதோடைய வால்யூம்
இதெல்லாம் நம்ம சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வால்யூம் சொல்லலாம். தட் இஸ் வால்யூம். இது எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா, வால்யூம் ஆஃப் த ஃப்ளூயிட் இங்க என்டர் ஆகும். சரியா? இங்க என்டர் ஆகுது அதே தான் இங்க எக்ஸிட் ஆகும். நம்ம பார்த்தோம்ல அந்த மாஸ் ஃப்ளோ ரேட், வால்யூம் ஃப்ளோ ரேட்னு சொல்லிட்டோம். ஃப்ளோ ரேட்னா பாசிங் த்ரூ பர்டிகுலர் யூனிட் கிராஸ் செக்ஷன் பெர் யூனிட் டைம். அடுத்தனா ஓரளவுக்கு அந்த குறுக்குவெட்டு பரப்புல ஓரளவுக்கு காலத்துல பாயக்கூடிய அந்த நீர்மத்தோடைய நிறையோ இல்ல நீர்மத்தோடைய பரமுன்னு வச்சோ நம்ம அதை சொல்றோம். ஸோ வி அப்படிங்கிறது ஏ முனை வழியாக பாயக்கூடிய அதாவது டி காலத்தில் நுழையக்கூடிய நீர்மத்தோட பருமன். பி வழியாக அதே காலம் அதே டைம் சேம் டைம் தான் வெளியேறும் நீர்மத்தின் பருமனும் வி. அப்ப ரெண்டுமே சேமா தான் இருக்கும். இங்கேயும் வி தான் இருக்கும். அதனால நம்ம V1 V2 போடக்கூடாது. ஏன்னா ரெண்டுமே சேம்னா அப்படி போடக்கூடாது. அப்ப மத்த இதெல்லாம் சேஞ்ச் ஆகும் சார். ஏ ஏ ஏரியா வெலாசிட்டி வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிறதா சொன்னேன். இப்போ கூட சொன்னேன். அந்த சிமுலேஷன் காமிச்சோம். அண்ட் ப்ரெஷர். ஏன்னா ப்ரெஷர் என்ன ஆகும் நம்ம காமிச்சோம்ல. நீங்க ஒரு இடத்துல நேரோ ரீஜனா சின்னதா ஏரியாவை சுருக்குனீங்கன்னா ப்ரெஷர் குறைஞ்சுது பாத்தீங்க. அடுத்தது ஸோ வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகும். நீங்க அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ இங்க பெரிய ஏரியா அப்ப இங்க ஒரு ப்ரெஷர் அதிகமான ப்ரெஷர் இருக்கும். இங்க சின்ன ஏரியானா இங்க சின்ன ப்ரெஷரா இருக்கும். இதெல்லாம் ஏல இருக்கக்கூடியது. அப்ப ஏல உள்ள பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிஏ பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா let the force exerted by the liquid at A. இதுல ஃபோர்ஸை பார்க்க போறோம். ஏயில் உள்ள நீர்மம் செயல்படுத்தும் விசை. இதுல எப்படி சார் விசை வந்தது நீங்க நினைக்கலாம். சார் விசைன்னு கொடுத்துருக்காங்களா இது எப்படி சார் விசை வந்தது? ஒண்ணுமே இல்லை. ப்ரெஷரும் ஏரியா வந்து அங்க ப்ரெஷர் ஃபோர்ஸ் இருக்கும். நீங்க ஃபோர்ஸ்னு தனியா தான் வெளியில இருந்து கொடுக்கக்கூடிய விசைன்னு அர்த்தம் இல்லை. எப்ப பார்த்தாலும் வெளியில இருந்து தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த இடத்துல அழுத்தமும் பரப்பும் இருந்தாலே போதுமே. ஏன்னா நம்மளுக்கு ஃபோர்ஸ் ஃபார்முலா என்ன? P/A. ஸோ இந்த ரெண்டு பேர் இருக்காங்க. ரெண்டு பேரும் தான் ஃபோர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இப்ப P/A அப்படி சாரி P is equal to FI என்ன? Okay. அப்போ இப்ப F தேவைன்னா P இன்டு ஏ. P இன்டு ஏ ரெண்டு பேர் இருக்காங்களா? சரியா? அப்போ ரெண்டு பேர் இருந்தா ஃபோர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஃபர்ஸ்ட் ஏல உள்ள பார்க்கும்போது FA போட்டுக்கோங்க. FA அப்படின்னா அந்த இடத்துல ப்ரெஷர் வேரியேஷன் PAன்னு இருக்கும், ஏஏன்னு இருக்கும். இது ஒண்ணு. அப்புறம் ஒரு டி டைம் இன்டர்வல் வச்சிருக்கீங்க. கடந்த டி கால இடைவெளி வச்சிருக்கீங்க. அதுல அந்த நீர்மம் பாய்ந்த நீர்மம் கடந்த தொலைவு தொலைவு அப்படின்னா டிஸ்டன்ஸ் டின்னு வைப்பீங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா அந்த வெலாசிட்டி இன்ட்டு டைம். ஏன்னா நமக்கு தெரியும் திசைவேகம் இன்ட்டு காலம் அப்படின்னா என்ன வரும்? தொலைவு. அடுத்ததா அதனால இங்க அதை போட்டிருக்கேன். விஏ இன்ட்டு டி அப்படிங்கிறத டிஸ்டன்ஸ் தான் போட்டிருக்கேன். ஓகே. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒர்க் டன் பார்க்கணும். அது எங்க இருந்து சார் வந்துச்சு அப்படின்னா வேலை செய்யப்படும் வேலை. ஒர்க்கோட ஃபார்முலா என்னன்னு பாருங்க. ஃபோர்ஸ் டாட் டிஸ்பிளேஸ்மெண்ட். நம்ம ஃபர்ஸ்ட் வால்யூம்ல ஃபோர்த் யூனிட்ல படிச்சிருவோம். அப்போ ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் ஒர்க் இருக்குன்னு அர்த்தம். ஏற்கனவே ஃபோர்ஸ் இருந்துட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் எங்க இருந்துட்டு அப்போ அங்க ஒர்க் நடந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ செய்யப்பட்ட வேலை அங்க ஒரு வேலை செய்யப்பட்டுள்ளது. தட் இஸ் த ஒர்க் இஸ் டன். ஸோ ஒர்க்கு ஃபார்முலா இதுனா அப்போ நான் இந்த இடத்துல மட்டும் பார்க்கறேன்னா அங்க உள்ள ஃபோர்ஸ் என்னன்னா FA அப்படின்னு போட்டிருக்கோம். அடுத்துனா ஸோ டபிள்யூல அங்க உள்ள வேலை FA போட்டிருக்கோம். டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்றோம் இந்த டிஸ்டன்ஸ் தான் இங்க நடந்த டிஸ்டன்ஸ் இதுதான் D அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ FA டாட் D அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேவா? ரைட். இப்போ இதை அழிச்சுக்கலாம். அழிச்சிட்டு WOC கோட்டு FAD. FA இப்பெல்லாம் நான் சொன்னேன் PA இன்ட்டு AA போடுங்க அப்படின்னு சொன்னேன். ரைட். டிக்கு பதிலாக BA இன்ட்டு T அப்படின்னு வரும். ரைட். இப்போ இதுல ஏ ஏரியா வெலாசிட்டி டைம் இதை நல்லா பாருங்க. ஆக்சுவலி வெலாசிட்டி டைம்னா டிஸ்டன்ஸ் தெரியும். இதை மட்டும் தனியா பாருங்க. ஏரியா இன்டு டிஸ்டன்ஸ், ஏரியா இன்டு ஹைட், ஏரியா இன்டு பிரெத் இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா அது வால்யூம்னு அர்த்தம். கரெக்டா பருமன் அர்த்தம்.
அப்ப இந்த டேர்ம் வந்து ஆக்சுவலி பி. அப்ப என்னதான் இருக்கும் பாத்தீங்கன்னா WC கோட்டு PA டாட் B அப்படி வந்துருமா? பாருங்க, நல்லா பாருங்க. இது வந்து பர்மன் பி அப்படின்னு டினோட் பண்ணுது. ஸோ இது வந்து ஆக்சுவலி இந்த பி என்ன அர்த்தம்? அந்த நீர்மத்தோடைய பருமன் அர்த்தம். எங்க ஏல உள்ள என்ட்ராகக்கூடியது. அந்த ஏ வழியா என்ட்ராகக்கூடிய நீர்மத்தோடைய பருமன் தான் இப்ப நீங்க பார்த்துருக்கீங்க. பி அப்படின்னு பார்த்துருக்கீங்க. நம்ம பி ஏன்னு போடக்கூடாது. ஏன்னா சேம் பருமன் தான் வரப்போகுது. அதையும் நம்ம அங்க ப்ரூவ் பண்ண போறோம் லேட்டரா பில பார்க்கும்போது. ஸோ WC கட்டு PA டாட் பி. இது புரிஞ்சுதா? ரைட். இப்போ சார் நீங்க என்கிட்ட ஆற்றல் தானே சொன்னீங்க. பெர்னௌலி தேற்றத்துல அழுத்த ஆற்றல், அந்த இயக்க ஆற்றல் தான் சொன்னீங்க. ஏன் சார் ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரலாம் மேபி. ஏன்னா ஒர்க் டன் வச்சு தான் எனர்ஜி நம்ம கண்டுபிடிப்போம். ஏன்னா ஒர்க்கும் எனர்ஜி ஒன்று தான். நம்ம பார்த்தோம்னா ஒன்றுனா எப்படின்னா எனர்ஜியால செய்யப்படக்கூடியது ஒர்க்கு. அப்படிதானே? ஒர்க்கு வேணும்னா எனர்ஜி தேவை. ஸோ இந்த மாதிரி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ நம்ம இப்போ ஒர்க்கு படிச்சிட்டோம். ஒர்க்கை பார்த்தோன்னே அடுத்து நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா ப்ரெஷர் எனர்ஜியை பார்க்க போறீங்க. பெர் யூனிட் வால்யூம் அட் ஏல பார்க்க போறீங்க. சரியா? அழுத்த ஆற்றல் பார்க்க போறீங்க. எங்க பார்க்க போறீங்கன்னா ஏல ஓரளவுக்கு பருமனுக்கான அழுத்த ஆற்றல் பார்க்க போறீங்க. ஸோ நல்லா பாருங்க இதுல ஏ ப்ரெஷர் எனர்ஜி பை ஓரளவுக்கு பருமன் அப்படின்னா பெர் யூனிட் வால்யூம் அப்படின்னா பெர் வால்யூம் அப்படின்னு போடுங்க. அடுத்துனா ஏல நம்ம பார்க்குறோம் அழுத்த ஆற்றல் பை பர்மன். அழுத்த ஆற்றல் எங்க சார் இருக்கு? ப்ரெஷர் எனர்ஜி இதுதான் ஆற்றல். ஒர்க்கு தான் ஆற்றல். அப்போ இதை நம்ம போடுறோம். ஏல நடக்கக்கூடியது. ஸோ PA டாட் பி பை வால்யூம்னா பை வால்யூம் அட டிவைட் பண்ண போறேன். அப்போ வால்யூம் வால்யூம் கேன்சல் பண்ணா உங்களுக்கு வந்து PA அப்படின்னு கிடைச்சிடும். ரைட்டா? ரைட். இதே மாதிரி நீங்க மாசுக்கும் பார்க்கலாம். பெர் யூனிட் மாஸ்க்கும் பார்க்கலாம். ஓடுறதுக்கு நிறைக்கான. அப்போ நிறை அப்படின்னா அந்த இடத்துல நீங்க மாஸ் போடணும். இப்போ வால்யூம் போட்டோம், பர்மன் பார்த்தோம். நிறைன்னு பார்த்தீங்கன்னா மாஸ் போடணும். எம்மு போடணும். இப்படி. பட் இதை ரெண்டும் கேன்சல் பண்ண முடியாதுல்ல சார்? வியும் நான் எம்மையும் கேன்சல் பண்ண முடியாம இதே டைம் வச்சுக்கலாமா? இல்ல. இப்போ இந்த இடத்துல இன்னொன்று பண்ணிக்கலாம். என்னன்னா இந்த வியை நான் கீழே கொண்டு வந்துடுறேன். அதாவது மேலே இந்த வியை கொண்டு வர்றதுக்கு இப்படி கீழே கொண்டு வந்துடலாம். எம் பை வி அப்படின்னு கொண்டு வந்துடலாம். எம் பை வினா ஆக்சுவலி ரோ டென்சிட்டி அப்படின்னு தெரியுமா? அடர்த்தி அப்படின்னு தெரியும். எம் பை வினா இது எம்னு. ஸோ அதுக்கு நான் ரோன்னு போட்டிருந்தேன். இப்போ வந்துட்டு பாருங்க PA பை ரோ ப்ரெஷர் எனர்ஜி அட் ஏ பை டென்சிட்டி. அதான் ப்ரெஷர் எனர்ஜி டென்சிட்டி அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் எங்க நடக்குன்னா ஏல பார்க்குறோம். இங்கு எம் என்பது கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஏயில் நுழையும் நீர்மத்தின் நிறை. எனவே ஏயில் நீர்மத்தின் அழுத்த ஆற்றல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒர்க்கை வச்சு நம்ம பண்ணோம். ப்ரெஷர் எனர்ஜி பார்த்துருக்கோம். ப்ரெஷர் எனர்ஜி per யூனிட் வால்யூமை போட்டு ரெடி பண்ணியாச்சு. ஆனால் மாஸ் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஏல என்ட்ராகக்கூடிய ஒரு கீவன் டைமில் என்ட்ராகக்கூடிய மாஸோடைய லிக்விடோட மாஸ் பார்த்தீங்கன்னா எம். அப்போ ப்ரெஷர் எனர்ஜியை நம்ம பார்க்குறோம். ஸோ ப்ரெஷர் எனர்ஜி பார்க்கறதுக்கு இந்த டபிள்யூக்கு பதிலாக அப்படின்னு போட போகிறேன். ஏன்னா நம்ம அந்த ஒர்க் டன் தான் ஆற்றலாக சேமிக்கப்படும் நம்ம பார்த்துருக்கோம். வேலை தான் ஆற்றலாக சேமிக்கப்படும். அதனால அந்த W எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்னா EPA அப்படின்னு போட்டுருங்க. ஓகேவா? ஸோ அங்கே என்ன பார்த்தோம்? PA டாட் பி அப்படின்னு பார்த்தோம். இதில் மாசம் மல்டி பண்ணி மாசம் டிவைட் பண்ணுறேன். ஏன்னா இதோடைய ஈக்குவேஷன் மாறாது. அப்படிதான் 3 நாள் மல்டி பண்ணி 3 நாள் டிவைட் பண்ணால் மாறாது. நம்ம படிச்சுப்போம் இந்த மாதிரிலாம் மேக்ஸில். அதே மாதிரி இங்கே மல்டி பண்ணி டிவைட் பண்ணுறேன். இங்கே பாருங்க V பை எம் அப்படின்னு வந்திருக்கும். எம் பை வினா ரோ. அப்போ V பை எம்னா 1 பை ரோன்னு வரும். ஸோ மீதி உள்ள டைம் என்னது? எம் இன்ட்டு PA பை ரோ அப்படின்னு வரும். தட் இஸ் EPA. இது எல்லாமே நீர்மத்துடைய அழுத்த ஆற்றல் ப்ரெஷர் எனர்ஜியை நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ரைட். இப்போ இது ஒரு ஈக்குவேஷன் முடிஞ்சது. இப்போ நம்ம அடுத்து பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரெஷர் எனர்ஜி பார்க்கறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய என்னதுன்னா வால்யூம் யூஸ் பண்ணீங்க. அந்த ஏல உள்ள ப்ரெஷரை யூஸ் பண்ணீங்க. அப்புறம் டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணீங்க. அப்புறம் ஃபோர்ஸு ஒர்க்கு வச்சு எனர்ஜி எல்லாம் கண்டுபிடிச்சிங்க.
இப்போ நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி வாரோம் அப்படின்னா, நிலையாற்றல் வாரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு என்னெல்லாம் தேவைப்படும்? 3 டேர்ம் தேவைப்படும். ஒண்ணு வந்து எம், இன்னொன்னு வந்து ஜி, இன்னொன்னு ஹைட். ஏன்னா ஹைட்ட பொறுத்து தான் அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அப்படிதானே? ஒரு பால் இருக்கும், இல்ல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா, இத நீங்க அப்படியே தூக்குறீங்க. பூமியோட சர்ஃபேஸ் வந்து தூக்குறீங்க. எனர்ஜி ஸ்டோர் ஆகும். ஏன்னா நீங்க ஒர்க் பண்றீங்க. அப்படிதானே? ஒரு ஒர்க் குடுத்தனால தான் இந்த ஆப்ஜெக்ட் தூக்க முடியுது. அப்ப நீங்க பண்ணக்கூடிய ஒர்க் தான் அதுல எனர்ஜியா போய் ஸ்டோர் ஆகும். நம்ம படிச்சிருப்போம். பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகும்னு சொல்லிட்டு. அந்த ஹைட்ட பொறுத்து எப்படி டிஃபரெண்ட் ஆகும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்க்க போறேன். எங்க பார்க்க போறேன்னா, ஆஃப் த லிக்விட். அந்த லிக்விட் தான் அட் ஏல பார்க்க போறேன். அந்த நீர்மத்தோடைய நிலையாற்றல் பார்க்க போறேன். ஏல பார்க்க போறேன். அப்ப அதுக்கு என்னெல்லாம் டேம் தேவை? இப்பதான் நான் சொன்னேன். பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு நம்ம பி இ ஏன்னே போட்டுறேன். ஏல பார்க்கறதுனால. அண்டு எம் போட்டுக்கிறேன். எம் ஏன்னு போடக்கூடாது. ஏன்னா ஒரே மாஸ் தான். மாஸ் ஃப்ளோ ரேட் சேமாக தான் இருக்கு. அங்கே உள்ள மாஸ் தான் பிலையும் விளையும். அதனால எம் ஒன் எம் ஏலாம் போடக்கூடாது. ஜி ஃபுல்லாமே நம்ம எர்த்தோடைய ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஜி மாறும். ஆனால் ஹச் மாறும். ஏன்னா நான் உங்களுக்கு காட்டினேன். இந்த ஏங்கிறது கொஞ்சம் பூமியோட சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதனால ஹச்ஏ ஹச்பி அப்படின்னு 2 டேம் வரும். இது கிளியர் ஆயிடுச்சா? ஓகே. டியூ டு த ஃப்ளோ ஆஃப் லிக்யூட் த கைனடிக் எனர்ஜி ஆஃப் த லிக்யூட் அட் ஏ. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஏல நம்ம வந்து நீர்மோட்டத்துடைய இயக்காற்றல் நம்ம பார்க்க போறோம். சரியா? கைனடிக் எனர்ஜி நம்ம பார்க்க போறோம். ஸோ கைனடிக் எனர்ஜிக்கு பார்க்கறதுக்கு 2 டேர்ம் தேவை. ஒன்று வந்து எம், இன்னொன்று வந்து வெலாசிட்டி. அப்படிதானே? ஸோ அடுத்து பாருங்க, கைனடிக் எனர்ஜி அதை எழுதிக்கலாம். இயக்காற்றல் பார்க்க போறோம். ஏல தான் பார்க்க போறோம். ஸோ கைனடிக் எனர்ஜி தேவை அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன டேர்ம் தேவை? 2 டேர்ம் தான். ஏல பார்க்கறதுனால ஏன்னு போட்டிருக்கேன். எம் அண்டு விஏ ஸ்கொயர். எம் வந்து நம்ம மாசு, விஏங்கிறது அது ஏல உள்ள வெலாசிட்டி. ஓகே. இப்போ இந்த ஃப்ளோ ஆஃப் லிக்யூட்ல டோட்டல் எனர்ஜி நீங்க பார்க்க போறீங்க. டோட்டல் எனர்ஜினா இது வரைக்கும் நம்ம பார்த்தக்கூடிய மொத்த எனர்ஜி, மொத்த ஆற்றல் இஏயில் பார்க்கக்கூடியது. அப்போ இ தேவை அப்படின்னா 3 எனர்ஜி நம்ம கூட போறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாமே ஏல தான் நடக்கு. ஓகே. இபிஏ, அப்புறம் கைனடிக் எனர்ஜி ஏ, அப்புறம் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஏ அப்படிங்கிறது இந்த மூணுத்தையும் ஆட் பண்ண போகிறேன். இந்த இபிஏ என்ன பார்த்தோம்? ஆஃப் எம்இ ஸ்கொயர் என்ன பார்த்தோம்? எல்லாத்தையும் இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாமா? இஏ சி கோட்டு இபிஏல பார்த்தீங்கன்னா எம் இன்ட்டு பிஏ பை ரோ அப்படின்னு போட்டோம். அதை போட்டிருக்கேன். கைனடிக் எனர்ஜிக்கு நம்ம இங்கே தான் எழுதியிருக்கோம். ஹாஃப் எம் பிஏ ஸ்கொயர். பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு இந்த ஆள் இருக்கேன். எம்ஜி ஹச்ஏ அப்படின்னு இந்த டைம் எழுதிட்டேன். இது எல்லாமே எங்கன்னா ஏல. ஓகே. இப்போ நம்ம பியில் பார்க்கலாம். இப்போ இந்த டைம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. ரைட். பியில் பார்க்க போகிறோம். இந்த ஆக்சுவலாக இந்த மூணுமே பிக்கும் பார்க்க போகிறோம். பட் நம்ம இதே மாதிரி அதில் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். ஏன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால குயிக்காகவே நம்ம அந்த இடத்துல சொல்லிடலாம். இந்த இடத்துல இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பி இதில் ப்ரெஷர் சேஞ்ச் ஆகுது, வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது, ஏரியா சேஞ்ச் ஆகுது. இந்த மூணுத்தையும் நம்ம போடலாம். மாஸ் சேஞ்ச் ஆகாது, வால்யூம் சேஞ்ச் ஆகாது. ஸோ இது விச் இஸ் அ த்ரீ குவான்டிட்டிஸ் பாசிங் த்ரூ தட் பி. கால்குலேட் டோட்டல் எனர்ஜி நம்ம பார்க்க போகிறோம். போன மாதிரி நம்ம எல்லாத்தையும் திருப்பி டெரைவ் பண்ண வேண்டாம். டைரெக்டாக நம்ம டோட்டல் எனர்ஜி பார்க்கலாம். டோட்டல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா இபி எம் பிபி பை ரோ half m பிபி ஸ்கொயர் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு எம்ஜி ஹச்பி அப்படிங்கிறத மூணுத்தையும் நம்ம போடலாம். ஓகே. இந்த ரெண்டும் வந்துட்டு ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்றோமா? நம்ம வந்து ஏன் ஈக்குவல் பண்ணோம்? இப்போ இஏ இபி அப்படின்னு போடுறோம்னு வச்சுக்கோங்க. ஏன் பண்றோம்? பிகாஸ் ஆஃப் எனர்ஜி ஈக்குவல்.
தட் இஸ் கான்செப்ட் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, ஆற்றல் மாறா விதி. அதுதானே? ஏற்கனவே நான் போன கிளாஸ் அந்த சிமுலேஷன் காமிக்கும் போது உங்களுக்கு ஒன்று சொன்னேன். மாஸ், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், நிறை மாறா விதியை பார்த்தோம். இங்கேருந்து ஆரம்பிக்க இதே மாஸ் தான் அங்கே போகுது அப்படின்னு சொன்னோம். அது மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆற்றல் மாறா விதி ஈக்குவலாக ஒன்றா இருக்கும். அந்த ஆற்றல் மாறா விதியை நம்ம போடும் போது இஏசி கூட இபி ஒன்றாவை நம்ம போடுறோம். ஓகே, அப்போ எய்தர் சைடு நீங்கள் வந்து அந்தந்த டைமை போட்டுக்கோங்க. எம் பிஏ பை ரோ. இங்கே டென்சிட்டி வந்து ஒரே ஒரு லிக்யூடு எடுக்கனால மாறாது. அதனால ரோ ஏ ரோ பிலாம் வராது, ஒரே ஒரு ரோ தான். சேம். விச் இஸ் ஈக்குவல் டு அங்கே இதில் மட்டும் ஏன்னு போட போகலாம், பின்னு போட்டேன். இதில் ஏன்னு போட்டோம், பி இந்த சைடு போடுங்க. எம்ஜி ஹெச்பி அப்படி போட்டலாமா? ரைட். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? நல்லாவே தெரியும், காமனான டைமை கேன்சல் பண்ணலாம். இல்லை காமனான டைம் எதெல்லாம் இருக்குமாங்க? எம் காமனாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரே ஒரு லிக்விட் தான் எடுக்கீங்க. அப்போ மாஸ் ஃப்ளோ ரேட் வந்து ஈக்குவல், அதாவது மாஸ் ஈக்குவல் அப்படின்னா இதில் எல்லா இடத்துலையும் எம்மை கேன்சல் பண்ணிடுங்க. ஏன்னா இன்னொன்று, இந்த மூணு டைம்லையும் அதே குவான்டிட்டி இருந்தால் தான் கேன்சல் பண்ண முடியும். சில இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு குவான்டிட்டியில் மட்டும் தான் இருக்கும், இன்னொரு குவான்டிட்டி இருக்காது, கேன்சல் பண்ணி விட்டுப்பாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. மூணு இதுலையுமே சேமாக இருக்கணும். கேன்சல் பண்ணுறதுக்கு இப்படி இருக்கணும். சரியா? ஸோ அடுத்து இதை கேன்சல் பண்ணிடுறேன், எம்ஐ கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ இந்த டைம் வருது. ரைட். இப்போ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சைடில் ஏதோ ஒரு பாயிண்ட்ல நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இந்த குவான்டிட்டி இருக்கு, விச் இஸ் ஈக்குவல் டு இந்த குவான்டிட்டி அப்படின்னா ஃபர்தராக நம்ம இதே மாதிரி ஒரு சி அப்படின்னு ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பிசி பை ரோ இந்த மாதிரி வரும். ஸோ கான்ஸ்டன்ட். அப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இப்போ இந்த ஈக்குவேஷன் மட்டும் கான்ஸ்டன்ட் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இன்னொரு ஈக்குவேஷன் நம்ம புக்கில் போட்டுப்பாங்க. இதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன், இதை எழுதிட்டு அதை போடுறேன். அது எப்படி வந்திருக்கு நான் சொல்லிட்டு தரேன். பிஏ பை ரோ பிளஸ் ஹாஃப் பிஏ ஸ்கொயர் பிளஸ் ஜி ஜிஹெச்ஏ ஈக்குவல் டு பிபி பை ரோ பிளஸ் ஹாஃப் விபி ஸ்கொயர் பிளஸ் ஜிஹெச்பி கான்ஸ்டன்ட். இப்படி வரப்போகுது. தட் இஸ் கான்ஸ்டன்ட். இப்போ இந்த ஈக்குவேஷனை ஒரு ஒரு ஃபார்மெட்டாக எழுதும் போது ஃபைனலாக நம்ம எப்படி எழுதணும்னா, அந்த ஏபி எல்லாம் போட வேண்டாம், ஜஸ்ட் இப்படி போடுவோம். பி பை ரோ ஹாஃப் பி ஸ்கொயர் பிளஸ் ஜி ஹச் இஸ் கூட கான்ஸ்டன்ட். இந்த ஈக்குவேஷன் ஓகேவா? நம்ம புக்கில் இன்னொரு ஈக்குவேஷன் எழுதிப்பாங்க. இதை எழுதுக்கு போல இதையும் எழுதலாம், ஆனால் இதுக்கு இன்னொரு ஈக்குவேஷன் எழுதிப்பாங்க புக்கில், அதை எழுதுறேன். இப்படி போட்டுருவாங்க. ஒன்றும் இல்லை, இந்த ஈக்குவேஷனை நீங்கள் ஜியால் டிவைட் பண்ணுங்க, அவ்வளோதான். ஜியால் டிவைட் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு டைமும் ஜியால் டிவைட் பண்ணிப்பாங்க. இந்த டைமில் மட்டும் ஜி கேன்சல் ஆனால் வெறும் ஹச் மட்டும் தான் வரும். ஸோ இந்த ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் ரெண்டு ஈக்குவேஷன் ஒன்று தான். ஓகேவா? இப்படி எழுதிப்பாங்க, விச் இஸ் கான்ஸ்டன்ட். The above equation is the construction of the conservation of energy, which is true until there is no loss of energy due to friction அப்படி சொல்லிப்பாங்க. இந்த ஃப்ரிக்ஷனால தான் நான் போன தடவை உங்களுக்கு காமிச்சேன். மேலே உள்ள சமன்பாடு ஆற்றல் மாறா விதியின் விளைவாகும், உராய்வினால் ஆற்றல் இழப்பு ஏற்படாத வரை இச்சமன்பாடு மெய்யானதாகும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. போன கிளாஸ் அந்த சிமுலேஷன் காட்டும் போது உங்களுக்கு காமிச்சேன், ஃப்ரிக்ஷன் நம்ம எடுத்துட்டா வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு ஸ்ட்ரீம்லைன் ஃபுல்லாக நீங்கள் எங்கே வச்சாலும் ஒரே மாதிரி வெலாசிட்டி திசைவேகம் வந்துச்சு நான் காமிச்சேன். அதுவே நீங்கள் ஃப்ரிக்ஷனை அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உராய்வினால உங்களுக்கு வெலாசிட்டி கம்மியானுச்சு காமிச்சேன். அடுத்தனா அதனால நம்ம படிச்சிருப்போம், ஆற்றோட ஓரத்தில் நம்ம புக்கில் போட்டிருப்பாங்கல்ல, ஆற்றோட ஓரத்தில் ஒரு வெலாசிட்டி, ஆற்றோடைய அந்த தண்ணி நடுப்பகுதியில் ஒரு வெலாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இது நம்ம பார்த்துறோம். அதனால அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஃப்ரிக்ஷன் இருந்ததுன்னா இது அப்ளை ஆகாது, ஏன்னா வேரி ஆகும் வெலாசிட்டி. நம்ம பார்த்தோம் வெலாசிட்டி வேரி ஆயிரும். ஃப்ரிக்ஷனை அப்ளை பண்ணலைன்னா இந்த ஈக்குவேஷன் ட்ரூ ஆகும். சரியா? ஆனாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு ஐடியலான ஒரு சுச்சுவேஷன் தான். அதுதானே ஒரு நல்லியல்பான ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா சம் எனர்ஜி லாஸ் ஆகும் பிகாஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். உராயினால் சில எனர்ஜி லாஸ் ஆகும்.
இது this arises due to the fact that in the fluid flow the layers flowing will with different velocity exert friction force on each other அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதாவது என்னன்னா, இந்த இடத்துல ஏன் சார் உராய்வுனால உங்களுக்கு ஆற்றல் இழப்பு ஏற்படும் சொல்லிட்டீங்க. இந்த உராய்வு எங்கேருந்து சார் வரும்னா, ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துருக்கோம், நீர்மம் அப்படின்னா அந்த ஃப்ளூயிட் பார்த்தீங்கன்னா லேயரா இருக்கும். அப்படி பார்த்துருவோம். ஒரு லேயருக்கும் இன்னொரு லேயருக்கும் ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்கும். அப்படிதானே? அப்பர் லேயர் ஃபாஸ்ட்டாக போகும், கீழே உள்ள லேயர் ஸ்லோவாக போகும். ஸோ இன்ட்ராக்ட் பண்ணி அந்த ஸ்பீடை குறைச்சி விடணும். ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். வெவ்வேறு திசைவேகங்களில் இந்த ஏடுகள், நீர்மத்தோட ஏடுகள் செல்வதால் அவற்றுக்கிடையே என்ன பண்ணும்னா உராய்வு விசை ஏற்படும். அதனால ஆற்றல் இழப்பு ஏற்படும். இந்த ஆற்றல் இழப்பு பொதுவாக பார்த்தீங்கன்னா வெப்ப ஆற்றலாக வெளிப்படும். ஓகேவா? இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ் உடைய எஃபெக்ட், அதனால எனர்ஜி லாஸ் ஆகுது. இந்த லாஸ் ஆஃப் எனர்ஜி இஸ் ஜெனரலி கன்வெர்டட் இன்டு ஹீட் எனர்ஜி. அப்போ பெர்னாலி தியரத்துல நீங்க அண்டர்லைன் பண்ணக்கூடிய லைன், லாஸ்டா ஒரு லைன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன், அதை நான் எழுதி போடுறேன். பெர்னாலி தியரம் இஸ் strictly valid for fluids, சரியா, with zero viscosity or non-viscous. பாகுநிலையற்ற அப்படின்னு ஒரு வார்த்தை ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு சொன்னா அந்த லிக்விட் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இது ஒரு இன்டர்வியூலயோ இல்லைன்னா ஒரு எக்ஸாம்ல நம்ம கேட்கலாம். பெர்னாலி தியரத்தை நீங்க எங்கப்பா யூஸ் பண்ண முடியுமா, ஆல் லிக்விட்ஸ் அப்படி போட்டலாமா, ஆல் சிட்டிஸ் போட்டலாமா? தப்பு. அதுக்கு தான் இந்த கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த லைனை அண்டர்லைன் பண்ணுங்க. நீங்க ஸ்க்ரீன்ல பாக்குறீங்கன்னா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புக்ல இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு நீங்க நோட் போட்டு எழுதுறீங்கன்னா இந்த லைன் எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான லைன் இதை சொல்லுவேன். லிக்யூட்ஸ். ஓகே. ஸோ பெர்னாலி தியரத்தை நீங்க வந்து எங்க யூஸ் பண்ண போறீங்க? பெர்னாலி தொடர்பானது சுழி பாகுநிலை உள்ள அல்லது ஏன்னா சுழி பாகுநிலை உள்ளனா ஜீரோ விஸ்காசிட்டி, அதாவது அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு ஃப்ரிக்ஷனல் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பாகுநிலையற்ற நீர்மங்களுக்கு தான் அப்படி இருக்கும். ஸோ அதுக்கு மட்டுமே பொருந்தும். அதுக்கும் பொருந்தும் இல்லை, அதுக்கு மட்டுமே பொருந்தும். அதை தான் நான் அதனால தான் அதை நம்ம இம்பார்ட்டன்ட் பார்க்க சொல்றேன். பெர்னாலி தியரத்தை எல்லா ஃப்ளூயிடுக்கும் எல்லா சிட்டிக்கும் யூஸ் பண்ண முடியும்னா அப்படி முடியாது. இதுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். குறிப்பாக நீர்மமானது கிடைத்தல குழாய் வழியே வெளியேறினால் ஹச் இஸ் ஜீரோ அப்படின்னு சொல்லிப்பாங்க. தென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணிப்பாங்க. அதையும் நான் உங்களுக்கு காமிச்சேன். அது எப்படின்னா, இப்போ குழாய் வந்து இப்படியே இருக்கு. இதுல லிக்விட் வந்து ஃப்ளோ ஆகுது, அந்த இதுல உள்ள ஃப்ளோ ஆகாத மாதிரி காமிக்கும். சார் அப்போ இந்த மாதிரி இருக்க நீங்க சொன்னீங்களா சார் ஹச்ஏ ஹச்பின்னு சொன்னீங்க. பட் இப்படி இருந்ததெல்லாம் இதுல பெர்னாலி தியரத்தை உபயோக பண்ண முடியும்? கண்டிப்பா பண்ண முடியும். என்ன ஒரே ஒரு டேம் மட்டும் இருக்காது, ஹச் மட்டும் இருக்காது. ஏன்னா ஹச் ஜீரோ போட்டுருங்க, அவ்வளவுதான். அதனால இந்த இடத்துல அது ஒபே ஆகுதுலாம் சொல்ல முடியாது. இந்த இடத்துல ஒபே ஆகும். பட் ஹைட் இல்லாதனால ஹச் ஜீரோ போடலாம். அப்போ ஹச் ஜீரோ போட்டீங்கன்னா பெர்னால் தியரத்தோட அந்த ஈக்குவேஷன்ல ஹச் மட்டும் நீங்க போடக்கூடாது. பி பை ரோ ஜி பிளஸ் ஹாஃப் வி ஸ்கொயர் பை ஜி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு வரும். அப்போ நீங்க அந்த குழாயில பாக்குறீங்க அப்படின்னா, இப்படி இதை எடுக்கிறேன். இது வந்து குழாய், இதுல நடுவில் அந்த ஃப்ளூயிட் போகுது. இதுல நீங்க ப்ரெஷர் பாக்குறீங்க. ஜி தெரியும், டென்சிட்டி அது கான்ஸ்டன்ட் தான். இப்போ வாட்டர்னு எடுத்தீங்கன்னா 1000 இந்த மாதிரி தான் இருக்க போகுது. வி வெலாசிட்டி நான் உங்களுக்கு எல்லாமே இதெல்லாம் வச்சு செஞ்சு காமிச்சேன். அதனால சொல்றேன். வெலாசிட்டி அந்த காஜை வச்சு நம்ம செஞ்சு பார்த்தோம். வெலாசிட்டியை செக் பண்ணோம், ப்ரெஷர் செக் பண்ணோம். அதெல்லாம் போட்டீங்கன்னா நீங்க 2 3 பாயிண்ட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் 2 3 பாயிண்ட்ல இந்த பாயிண்டும் இந்த பாயிண்ட் செக் பண்றீங்க அப்படின்னா ஈக்குவலா இருக்க போகுது. அவ்வளவுதான். ஸோ விச் இஸ் கான்ஸ்டன்ட். இதுதான் பெர்னாலி வந்து கண்டுபிடிச்சார். இப்போ இந்த ஈக்குவேஷன் ஒரு 5 மார்க் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சிமுலேஷனையும் பார்த்துட்டு இது நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப புரியும். இந்த பெர்னாலி தியரத்தோடைய அப்ளிகேஷன்ஸ் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த அப்ளிகேஷன்லாம். ரியல் லைஃப்ல எங்கெல்லாம் நம்ம பெர்னாலி தியரம் கான்செப்ட் யூஸ் பண்றோம் அப்படிங்கறத அழகா சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன்ல
அப்ளிகேஷன்ஸ் சரியா. பெர்னாலி தேட்டத்தில் பயன்பாடுகள். ப்ளோயிங் ஆஃப் ரூஃப்ஸ் டூரிங் விண்ட் ஸ்டோம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது எப்படி சார் அங்க எப்படி நடக்கும்? ப்ளோயிங் ஆஃப் ரோட்ஸ் ரூஃப்ஸ் ரூஃப்ஸ் டூரிங் விண்ட் ஸ்டோம். இப்போ நமக்கு ஒரு ஒரு வீடு மாதிரி இப்படி காமிச்சிருப்பாங்க. சரிதா? நம்ம இந்த மாதிரி இப்போ நம்ம கட்டல. இப்போ நம்ம வேற சென்டிங் மாதிரி கட்டிட்டு இருக்கோம். ஒரு காலத்துல வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். முற்காலங்களில் வீடுகள் அல்லது குடிசைகளுடைய மேற்கூரைகள் இப்படிதான் இருக்கும். அப்படிதானே? ஆனா நம்ம ஏதோ அது சும்மா இது பண்ணியிருப்போம் அப்படின்னு நினைப்போம். அது சாதாரணமா ஏதோ சும்மா அவங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட் தான் அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா அப்படி இல்லை. அதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் பேசிக் இருக்கு. அது எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியாது. ஆனா அந்த கான்செப்ட் நல்ல ஒரு கான்செப்டா வச்சிருக்காங்க. அந்த வீடோடைய ரூஃப்லாம் வச்சிருக்காங்க. அஹ் அதுல இந்த பெர்னாலி பிரின்சிபல் யூஸ் ஆகுது. One important scientific reason is that per the Bernoulli's principle, it will be safeguarded except roof during storm or cyclone. இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் காரணம் இருக்கு. அதுதான் பெர்னாலி தத்துவம். அந்த பெர்னாலி தத்துவத்துப்படி இந்த வீட்டை அமைச்சிருக்காங்க அப்படின்னா இதுல என்ன ஒரு பிளஸ்னா சூறைக்காற்றோ அல்லது புயலோ வரும்போது பாதுகாக்கப்படுகிறது. ஜஸ்ட் உங்களுக்கு எது பாதிக்கப்படுதுன்னா ரூஃப் மட்டும் தான் பாதிக்கப்படுதுன்னா வீடு ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து சேஃபா இருக்கும். ஏன்னா காற்று ஓட்டத்தை காமிச்சிருப்பாங்க. இப்படி காமிச்சிருப்பாங்க. இப்படி வந்திருக்கும். ப்ரெஷர் P1 இப்படி போட்டிருப்பாங்க. இங்க கீழே ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அதுதான் P2. P2 இஸ் கிரேட்டர் than P1 மாறும். அடுத்ததுனா அப்ப அது மாறும் போது என்ன நடக்கு? டூரிங் சைக்ளோன் கண்டிஷன் த ரூப் இஸ் blown ஆஃப் வித்தவுட் டேமேஜிங் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த ஹவுஸ். அதாவது புயல் வீசும்போது பாத்தீங்கன்னா குடிசையோடைய மற்ற இடங்கள்லாம் சேதாரம் ஏற்படாமல் ஜஸ்ட் அந்த கூரை மட்டுமே. அதாவது நம்ம சொல்லுவோம் தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சுன்னா அதுல ஆக்சுவலா பின்னாடி ஒரு ஒரு அறிவியல் காரணம் தான் இருக்கு. தலைக்கு வந்து தலைப்பாக போச்சுன்னா தலை போறது தான் ரொம்ப கஷ்டம். தலைப்பாக போறது ஈஸி தானே. அதுதான். ஸோ தலை அப்படின்னா தலைப்பாக அந்த ரூஃப் சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம ஏன்னா வாழ்க்கையை அனுபவிச்சு அனுபவிச்சு தான் ஒவ்வொரு டைலாகையும் பழமொழியும் சொல்லுவாங்க. ஆ? அப்போ பெர்னாலி திட்டம் படி பண்ணும்போது இந்த குடிசையோட கூரைகள் மட்டும் தூக்கி வீசப்படுகிறது. எப்போ அந்த புயல் காற்று அடிக்கும் போது மற்ற பாகம்லாம் சேஃபா இருக்கு. இங்க இங்க காத்து அதிகமா வீசும்போது கூரைக்கு மேல P1 அப்படிங்கிற குறைந்த அழுத்தம் ஏற்படுகிறது. லோயர் சரிங்களா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிரஷர் பாத்தீங்கன்னா லோயர் பிரஷரா இருக்கு. அப்போ இந்த ரூஃபுக்கு கீழே ஹையர் பிரஷரா இருக்கு, கிரேட்டரா இருக்கு. P2 அப்படிங்கிற அதிகமான அழுத்தம் இருக்கு. அழுத்த வேறுபாடை பாக்குறீங்க. P2 மைனஸ் P1 போடுவீங்க. P2 மைனஸ் P1 அப்படின்னா என்னத்தம்? P2 ரொம்ப அதிகமாக P1 கம்மியா இருக்கு. அப்போ இந்த அழுத்த வேறுபாடு மேல் நோக்கிய உந்து விசையை உருவாக்கி கூரை மேலெழும்பி காற்றோடு சேர்ந்து தூக்கி எறியப்படுகிறது அப்படின்னு சொல்லிப்பாங்க. The pressure under the roof P2 is greater. Therefore, this pressure difference என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா creates an upthrust. இந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸ்னால ஒன்று கிரியேட் ஆகும். அதுதான் மேல் நோக்கிய விசை. அதுதான் இங்கிலீஷ்ல அப்த்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்த்ரஸ்ட்னா அப்படி மேலே தள்ளுறது தான். அண்டு ரூஃப் வந்து ப்ளோன் ஆஃப் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது வந்து ஆக்சுவலி நம்ம நாட்டில் இப்போ நம்ம வீடு கட்டுறக்கூடிய பார்த்தீங்கன்னா இப்போ சாதாரணமாக கட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படி தானே. ரூஃப்லாம் இந்த மாதிரிலாம் இல்லை. எல்லாமே சிண்டிங் போட்டு மாடிக்கு மேலே மாடி கட்டிட்டு தான் இருக்காங்க. பட் நீங்கள் ஃபாரின்ஸ் நம்ம வெளிநாட்டு அந்த வீடுகள்லாம் பார்க்கலாம். நான்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு படத்தில் பார்க்கும்போது கூட அவங்களுடைய அந்த வீடை பார்க்கும்போது எனக்கு இந்த கான்செப்ட் ஞாபகம் வரும். அவங்களுடைய வீடு ஃபுல்லாமே அப்படி இப்படி தான் வச்சுருப்பாங்க. அதாவது கட்டி கூரையோ இல்லைன்னா வேற ஏதோ தகரத்தை போட மாட்டாங்க. சிமெண்டாக தான் கட்டியிருப்பாங்க. பட் எல்லா வீடுமே இப்படி தான் இருந்துச்சு. நான் பார்க்கக்கூடிய சில படங்கள்லாம் அந்த வீடை வாட்ச் பண்ணும்போது இப்படி இருந்துச்சு. பிகாஸ் ஏன்னா அந்த ஏரியாலலாம் மேபி புயல் அதிகமாக ஏன்னா அமெரிக்காலலாம் அடிக்கடி புயல் வரும், சைக்ளோன் வரும் அப்படிலாம் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ அப்போ அங்கே உள்ள வீடுகளுக்கெல்லாம் இந்த மாதிரி பிரின்சிபல் வச்சிங்கன்னா அப்போ என்ன ஆகுது? உங்களுக்கு வந்து அந்த வீடு வந்து சேஃபாக இருக்கு அப்படிங்கிறத அப்போ தெரிஞ்சுக்கணும். இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏரோஃபாயில் லிஃப்ட் ஏரோப்ளேன் இருக்குல்ல அதோடைய விங்ஸ் இருக்குல்ல அதுல இந்த பெர்னாலி பிரின்சிபல் யூஸ் ஆகுது. அதுல லிஃப்ட் கிடைக்கிறது எப்படின்னு பார்க்க போறோம். ஏரோஃபாயில் லிஃப்ட்ல பார்த்தீங்கன்னா
இது வந்து விங்கு. சரியா? இங்க ஏர் இப்படி போய் இப்படி போகுது. உங்களுக்கு லிஃப்ட் இங்க நடக்கு கிடைக்கு, அதை நான் சொல்றேன் டீட்டெயிலா. லிஃப்ட் இப்படி இருக்கு, ஏன்னா உங்களுக்கு ப்ரெஷர் டிஃபரன்ஸ் ஆகுது. த விங்ஸ் ஆஃப் அன் ஏரோப்ளேன், தட் இஸ் ஏரோஃபாயில் அப்படிம்பாங்க. அதை எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா, இதுக்கு ஏதாவது டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த பெர்னாலி பிரின்சிபலை யூஸ் பண்ணி இது பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, தட் இஸ் அதோட அப்பர் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா மோர் கர்வ்டு தன் த லோயர் சர்ஃபேஸ். இங்க கீழே இருக்க விட நீங்க அதை நீங்க படத்துலயோ பிக்சர்லயோ நேர்லயோ நீங்க பார்த்துருப்பீங்க. அதோடைய மேல் பாகம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒரு வளைந்த பரப்புமா இருக்கும். அடிப்பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சமதள பரப்பு மாதிரி இருக்கும். பார்த்துக்கலாம். ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு இந்த இது ஞாபகம் வரும் எனக்கு. வானூர்த்தியோடைய இறக்கைகள் இருக்குல்ல, அதோடைய மேல் பகுதி பார்த்தீங்கன்னா கீழ்ப்பகுதியோட அதிகமாக வளைந்தும் இப்படி இருக்கும். முன்பகுதியோட முனை பின்பகுதி முனையை விட அகலமாகவும் இருக்குமாறும் போட்டிருப்பாங்க. அதாவது இங்க நம்ம போட்டிருக்கோமா, இதை விட இது கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் சின்னதா இருக்கும். இதுல கொஞ்சமாவது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஏரியா கொஞ்சம் பெருசா இருக்கும். இதுல கொஞ்சம் கொஞ்சம் ஊசி மாதிரி இல்ல, கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ஏரியா கம்மியான மாதிரி போட்டிருப்பாங்க. சரியா? இப்படி போட்டிருப்பாங்க. பின்பகுதி முனையை விட முன்பகுதியோட முனை வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்கலாம். ம். ஓகே. ஸோ இதில் நம்ம பின்பகுதி முன்பகுதி நீங்கள் எதனாலும் எடுக்கலாம். இது வந்து நம்ம முன்பகுதியும் எடுக்கலாம், இது பின்பகுதியும் எடுக்கலாம். எப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு கான்செப்ட் புரியணும். ஏதோ ஒரு ஒரு சைடில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கர்வ்டாக இருக்கும் லோயர் சர்ஃபேஸை விட. அண்ட் ஃப்ரண்ட் ஏஜ் வந்து ப்ராட். அப்போ நம்ம வந்து இதை ஃப்ரண்ட் ஏஜ் முன்பகுதி, இது பின்பகுதி. முன்பகுதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராடாக இருக்கும், அகலமாக இருக்கும் பின்பகுதியை விட. சரியா? ஆஸ் த ஏர்கிராஃப்ட் மூவ்ஸ், அந்த நம்மளுடைய வானூர்தி இயங்கும் போது ரெக்கை மேல கண்டிப்பா காற்று படும். அதுதான். அப்படி படும்போது ரெக்கைக்கு கீழுள்ள காற்றை விட ரெக்கைக்கு மேல் பகுதியில் உள்ள காற்று படத்தில் உள்ளவாறு வேகமாக நகர்கிறது. அப்படிதானா? The air moves above this aerofoil faster. இங்க அதிகமா இந்த ஏர் வந்து ஃபாஸ்டா மூவ் கம்பேர் டு திஸ் கீழே தென் த பாட்டம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. கீழ்ப்பகுதியை விட வேகமாக நகர்கிறது. அப்போ பெர்னாலிஸ் பிரின்சிபல் யூஸ் பண்ணும்போது ப்ரெஷர் நம்ம அங்க பார்க்குறோம். சரியா? ப்ரெஷர் அங்க பார்க்குறோம், இங்கே பார்க்குறோம். அக்கார்டிங் டு பெர்னாலிஸ் பிரின்சிபல் த ப்ரெஷர் ஆஃப் ஏர் பிலோ இஸ் கிரேட்டர் than above. அப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரெஷர் ஆஃப் ஏர் பிலோ த சர்ஃபேஸ். பிலோ த சர்ஃபேஸ்னா இந்த சர்ஃபேஸ் நம்ம சொல்றோம். சரியா? பிலோ த சர்ஃபேஸ் கிரேட்டர். நம்ம போனையிலேயே அந்த கூரைக்கு கீழே P2 அப்படிங்கிறது கிரேட்டரா பார்த்தோம். இதுனா இப்படி இருக்கு. கிரேட்டர் than the above. அதோட இது அதிகமா இருக்கு. அதனால என்ன நடக்கும்? ப்ரெஷர் டிஃபரன்ஸ் வரும். அழுத்த வேறுபாடு நம்ம போனையில பார்த்த மாதிரி தான். அப் லிஃப்ட் கிடைச்சுன்னு சொன்னா அப் த்ரஸ்ட். அதே மாதிரி தான் இங்கேயும் அப் த்ரஸ்ட் கிடைக்கும். விச் கிரியேட்ஸ் an அப் த்ரஸ்ட் கால்ட் த டைனமிக் லிஃப்ட். சரியா? இதுல வந்து அந்த அப் த்ரஸ்ட்டுக்கு நம்ம ஒரு நேம் சொல்றோம், அதுதான் டைனமிக் லிஃப்ட் அப்படிம்பாங்க. பெர்னாலி தத்துவத்துப்படி இறக்கையுடைய கீழ்ப்பகுதியில் உள்ள அழுத்தமானது மேல் பகுதியை விட அதிகமாக இருப்பதால் சக்தி வாய்ந்த உயர்தல் ஏற்படும். உயர்தல் எனப்படும் மேல் நோக்கிய உந்து விசை செயல்பட்டு அது வானூர்த்தியை மேல் நோக்கி உயர செய்கிறது. மேல் நோக்கி போகுதுல, அதுக்கு இதுதான் காரணம். டைனமிக் லிஃப்ட் கிடைக்கு அப்படிங்காங்க. சக்தி வாய்ந்த மேல் நோக்கிய விசை, ம், அதுக்கு கிடைக்கு அப்படிங்கிறது இதுலயும் நம்ம பார்க்கறோம். ஸோ இதுவும் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் பன்சன் சாரி புன்சன் பர்னர் அதை போட்டிருப்பாங்க. புன்சன் சுடரொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு. புன்சன் சுடரொழுப்புல பார்த்தீங்கன்னா எரிவாயு நுண்துளையுடைய வழியாக அதிக திசைவேகத்தில் வெளியே வரும். இதனால் குழாயில் உள்ள அழுத்தம் குறையும். ஏன்னா வெலாசிட்டிக்கு ஆப்போசிட் ஆகும். வெளிக்காற்றானது வேகமாக அடுப்பினுள் காற்று திறப்பின் வழியே நுழைந்து எரிவாயுடன் கலந்து நமக்கு நீல நிற சுடரை தருகிறது அப்படின்னு சொல்லிருப்பாங்க. நீங்க அந்த புன்சன் சுடரொழுப்பு நம்ம நிறைய இதில் நம்ம சிமுலேஷன்ல பார்க்கலாம். நீங்க லேப்லையும் பார்க்கலாம். நல்ல ப்ளூ கலர்ல அழகா எரியும். அதான். நம்ம சாதாரணமாக இதில் ப்ளூ கலரை பார்க்க மாட்டோம். எல்லோ கலரோ ரெட் கலரோ கொஞ்சம் எரியுதுனா ஏன் இது மட்டும் ப்ளூ கலர்ல எரியுது அப்படிங்கிற நமக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும். அப்படிதானே? ஏன்னா அதுக்கு அவங்க ஒரு இடத்துல ஒரு சின்ன ஹோல் பண்ணியிருப்பாங்க. இப்படி லேசா ஒரு ஹோல் பண்ணியிருப்பாங்க. இந்த ஏரியாவை கம்மி பண்ணியிருப்பாங்க. இங்க
நம்ம பார்த்தா அதே கான்செப்ட் ஒரு குழாய் மாதிரி இங்க இந்த ஏரியா கம்மி பண்ணா இந்த இடத்துல என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு நீங்க யோசிக்கணும். என்ன நடக்கும்? ப்ரெஷர், வெலாசிட்டி என்ன நடந்ததுன்னு யோசிச்சு யோசிச்சு பாருங்க பார்ப்போம். இப்படி சாதாரணமா இருக்கிறத நான் கொஞ்சம் என்ன பண்ணிட்டேன்னா இப்படி நேரோ ரீஜனா மாத்தினா என்னெல்லாம் நடக்கும்? ஏரியாவை டிக்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஏரியா டிக்ரீஸ் பண்ணா வெலாசிட்டி இன்க்ரீசஸ், ப்ரெஷர் டிக்ரீசஸ், அழுத்தம் குறையும், திசை இதெல்லாம் அந்த புக்ல போடுற. பட் நம்ம சிமுலேஷன் பார்த்தனால அதையும் நீங்க சேர்த்து சைமல்டேனியஸா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இங்க வெலாசிட்டி அது என்ன அர்த்தம்? இங்க இருந்து நீங்க கொடுக்குற அந்த குழாயில இருந்து வரக்கூடிய கேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடா மூவ் ஆக ஆரம்பிக்கும்னு அர்த்தம். இங்க ரொம்ப ஸ்பீடா போகுது. கம்ஸ் அவுட் ஆஃப் த நாசில் வித் ஹை வெலாசிட்டி. அப்போ ப்ரெஷர் அங்க கம்மியாகும், இந்த ஸ்டெம்ல கம்மியாகும். அடுத்தது குழாயில இருக்கக்கூடிய அழுத்தம் குறையும். அழுத்தம் இங்க குறையுதுன்னா வெளியில இருந்து அங்க அதை ஃபில் பண்ணதுக்கு வரும். அப்படிதானே? அழுத்தம் எங்க குறையுதோ அழுத்தம் குறையுதல் கூடுதல் அப்படியே ரெண்டு பிளேஸ் இருக்குன்னா அதிகமான பிளேஸ்ல இருந்து அந்த காற்று வந்து அழுத்தம் குறைவான பிளேஸ்க்கு வரும். அதனால தான் இப்ப நம்ம நியூஸ்ல கூட பார்க்கோம், குறைந்த காற்றழுத்த மண்டலம் அப்படிம்பாங்க. அப்படிதானே? அதிக காற்றழுத்த மண்டலம்ன்றதை விட குறைந்த காற்றழுத்த மண்டலம் இந்த வார்த்தையை நீங்க அடிக்கடி கேள்விப்படுவீங்க. ஸோ இதுதான். அப்போ அங்க ப்ரெஷர் டிஃபரன்ஸ் ஆனா உடனே அவுட் சைடு வந்து என்ன பண்ணும்னா அந்த பர்னரை ரீச் பண்ணும் த்ரூ த ஏர் வெண்ட், இந்த குழாய் வழியாவே. உடனே இந்த ஏரும் மிக்சர் ஆனால நல்ல ப்ளூ ஃப்ளேமா உங்களுக்கு தெரியுது. நீல நிற சுடர் வந்து உங்களுக்கு தெரியுது. சரியா? ஓகேப்பா, இன்னைக்கு இது வரைக்கும் போதும். அடுத்த கிளாஸ்ல நம்ம அடுத்த யூனிட் ஸ்டார்ட் பண்ணலாம். 8வது யூனிட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிற அதுல ஐடியல் கேஸ்லாம் இருக்கு. அதுக்கும் சிமுலேஷன் இருக்கு. அது சிமுலேஷன் வச்சே நம்ம சொல்லி தரலாம். அதை அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். இந்த கிளாஸ் நிறைய செய்த வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம். Perfect.